சத்து குறைந்து விடாமல் இருப்பதற்கு எப்பவுமே 11, 10, 10.5, 11க்கு மேல இருக்கணும். மைல்டு அனிமியா பெரிதாக நமக்கு ஒன்றும் காட்டாது, ஒரு தொந்தரவும் பண்ணாது. ரொம்ப கீழே 9, 8ன்னு வரும்போது தான் சோர்வு, களைப்பு எல்லாம் வரும். 7க்கு கீழே வரும்போது தான் நமக்கே குணங்கள் தெரியும். அதனால ரொம்ப கீழே போற வரைக்கும் விடக்கூடாது. அவ்வப்போது சோதிச்சு பார்த்து கொள்ளணும், என்னுடைய அளவு எவ்வளவு இருக்கு. இப்போ அதுக்குரிய இரும்புச்சத்தை கூட்டுவதற்குரிய முருங்கைக்கீரை கொடுங்க, பேரிச்சம்பழம் கொடுங்க, அத்திப்பழம் கொடுங்க, பிற எள்ளுருண்டை, இது மாதிரி. சரி, மற்ற தானியங்கள்ல என்ன? தானியங்கள்ல கம்பு, இரும்பு சத்து அதிகமா இருக்கிற சிறுதானியங்கள்ல நம்பர் 1 வந்து கம்பு தான். அரிசியை விட 8 மடங்கு அதிகம் இருக்கு கம்பஞ்சோறு. அது வாரத்துக்கு 2 நாளாவது கம்பஞ்சோறு கொடுக்கலாம், கம்பங்கூழ் கொடுக்கலாம். இப்போ வெயில் காலம் வருது, நல்ல மோர் விட்டு கம்பங்கூழ் வச்சு நல்ல சிறிய வெங்காயத்தை வெட்டி போட்டு அந்த கம்பங்கூழை நம்ம வீட்டில் கொடுத்து கொண்டு வரும். இதெல்லாம் இரும்பை கூட்டிக் கொண்டே வரும். அந்த பெண் குழந்தைய பிறந்ததிலிருந்து அவர்களுடைய இறுதி காலம் வரைக்கு பல காப்புகளை, நோய் வராமல் தடுப்புகளை வந்து நிறைய இயற்கை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது.